இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். வஞ்சனையான இப்பார்தலமே வஞ்சிக்குமே உன்னை தந்திரமாய் வாஞ்சித்திடாதே. மோசமான இப்பார்தலத்தை வாஞ்சித்திடாதே. மோசமான இப்பார்தலத்தை அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஆதியாகமம் 19 அதிகாரம் 17 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். சோதோம் குமரா என்கிற பட்டணத்தில் லோத் என்கிற ஒரு அருமையான மனிதன் வாழ்ந்து வருகிறார். அவருடைய மனைவி 2 பிள்ளைகள். இந்த பிள்ளைகளுக்கு நிச்சயதார்த்தம், அதாவது என்கேஜ்மெண்ட் முடிந்து விட்டது. ஆனால் அந்த பட்டணத்தின் பாவம் வானத்தை எட்டி விட்டதால் தேவன் அந்த பட்டணத்தை அழிக்கும்படியாய் தூதர்களை அனுப்பிவிட்டார். தூதர்கள் அங்கு போன உடனே லோத்தின் வீட்டில் போய் லோத் குடும்பத்தை காப்பாற்ற கொஞ்சம் விருப்பப்பட்டு, ஆண்டவர் அந்த குடும்பத்தின் மேல் கிருபை வைத்தபடினால் புறப்பட்டு போங்க, இந்த பட்டணத்தில் இருக்காதுங்க, காலையிலே வானத்திலிருந்து அக்கினி விழுந்து அழிக்கப்படும் சொல்லும்போது அவர் அதை தாமதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பெரிதாக சீரியஸா எடுத்துக்கொள்ளல. சொல்லி பார்க்கறாங்க, வீட்டுல யாருக்கும் ஒரு கோஆபரேஷன் இல்ல, எல்லாமே அலட்சியப்படுத்தினார்கள். கடைசியில டைம் ஆனோடனே அந்த தேவன் தூதர்கள் என்ன பண்ணாங்க, லோத் அவனுடைய மனைவி 2 பிள்ளைகளையும் இழுத்துட்டு போய் பட்டணத்துக்கு வெளியே விட்டு இந்த வார்த்தை சொல்லுகிறாங்க, ஜீவன் தப்பணும்னா ஓடி போகணும், நடக்கக்கூடாது, பின்னிட்டு பார்க்க கூடாது. அதோடு மட்டுமல்ல, சமவெளியில் எங்கேயும் நிற்காம அந்த மலைக்கு போன்ற எல்லாத்தையும் மேப் போட்டு கொடுத்துட்டாங்க. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? அவர் தாமதித்து திருப்பி தேவதூதர்கள் இழுத்துட்டு போய் சொன்னாலும் கூட லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்க்கிறார். அந்த பட்டணத்தை விட்டு போக மனசுல, பொருட்களை விட்டு போக மனசுல, ஏதோ ஒரு பின்னிட்டு பார்த்தனால உப்பு துணாய் மாறி விடுகிறார்கள். லோத்தவுடைய 2 பிள்ளைகள் அங்கு போகிறார்கள். தொடர்ந்து அவர்களுக்கு பாதிப்பு. தன் பக்கத்தில் இருக்கிற இடத்திற்கு போகிறார்கள், சோவாருக்கு, மலைக்கும் போகவில்லை. தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் அதை கீழ்ப்படிய வேண்டியது மிகவும் அவசியம். ஒருவேளை அது கடினமாய் தெரியலாம், ஆனால் நம்ம அதை கீழ்ப்படியும் போது அதை லகுவாய் மாற்றிக் கொடுப்பார். என்ன ஆண்டவரே அதற்கு உதவி செய்வார். மலைக்கு போக லோத்து ஆயத்தமாய் ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தாங்கன்னா ஆண்டவர் பலன் கொடுத்திருப்பாரு, உன்னத பலனை கொடுத்து போக வச்சிருப்பாரு. நீ குடும்பமே சிதறி போச்சுது. பரிதாபமான ஒரு நிலைமை. பின்பு அந்த சோபார் ஊர்லயும் பாதுகாப்பு இல்ல, பெண் குழந்தைகளை வைத்திருக்கிறேன்னு சொல்லி அங்கலாய்க்கும் போது திரும்ப மலைக்கு போகிறார். அங்கு தேவன் இல்லை. ஆண்டவர் சொல்லும் போது ஒரு காரியத்தை செய்யாமல் பின்பு செய்தோமானால் அதில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது, ஒரு தாக்கமும் ஏற்படாது, நன்மை உண்டாகாது. அங்கு பாவம் தான் இருந்தது. பிள்ளைகளை தகப்பனை பாவத்துக்கு உட்படுத்தினார்கள். பரிதாபமான ஒரு முடிவுக்கு போய்விட்டது. யோசித்து பாருங்கள். இன்று நம்மை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். எதற்காக? ஆபத்துகள் இருக்கும் பொழுது, பாடுகள் இருக்கும் பொழுது, பிரச்சனைகள் இருக்கும்போது, உபத்திரவத்தின் பாதையில் கடந்து போகும்போது பின்னிட்டு பார்க்காமல் இன்னும் முன்னேறி செல்லும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம அதிலே நின்று விட்டோமானால் பிரச்சனை இருக்கும், நாமும் பிரச்சனையில் தான் சிக்கிக்கொள்வோம். ஆனால் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருப்போமானால், தொடர்ந்து முன்னேறி கொண்டிருப்போமானால் பிரச்சனை இருக்கிற இடத்தை விட்டு தாண்டி நம்ம போயிடுவோம். அப்போ நல்ல ஒரு ஃப்ரீனஸ், ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும். ஆண்டவரும் கூட வருவார். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். காபு என்கிற ஒரு சிறு பையன், காட்டுப்பகுதி, அவனை ஒரு குழி தோண்டி புதைத்து விட்டார்கள். தலை மட்டும்தான் வெளியே இருக்கிறது, உயிரோடு புதைத்திருக்கிறார்கள். சுற்றியும் சுகர் தூவி விட்டார்கள். ஏன்? அவருடைய தகப்பன் ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்திற்கு தலைவன். ஆப்பிரிக்க தேசத்துல இன்னொரு இன தலைவன் யுத்தம் பண்ணும் பொழுது தகப்பன் டீம் தோத்து போனதுனாலே தகப்பனை கொண்டு விட்டார்கள். இந்த பையனை விட்டால் இவனும் ஒரு நாள் வளர்ந்து நமக்கு எதிராக மாறிவிடுவான்னு சொல்லி அந்த ஜெயித்த டீமுடைய தலைவன் இவனை கொல்லும்படியான கொடுக்கப்பட்ட தண்டனை தான் அது. காட்டிலே மண்ணிலே புதைத்து தலை மட்டும் தெரியும்படியா சர்க்கரையை தூவி விடுவார்கள். இரவில் அந்த கொடிய எறும்புகள் வருமா, பெரிய எறும்புகள் வந்து அந்த இனிப்பை சாப்பிடுவதோடு மட்டுமல்லாமல் அந்த மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அப்படியே அந்த சதைகளை சாப்பிட்டு விடுமா. காலையில் பார்த்தா மண்டையோடு தான் வெளியே தெரியுமா, ஃபுல்லா எலும்புதான் இருக்கும், ஆளை காலி பண்ணிடும். இதுதான் அவள் கொடுக்கிற தண்டனை. அவன் என்ன பண்ணினா, அந்த மாதிரி ஒரு மண்ணிலே புதைத்து விட்டு போய் எல்லா ஜனங்களும் எல்லா எதிரி கூட்டங்களும் போய்விட்டது. அப்படி பரிதாபமா அந்த சிறு பையன் நின்று கொண்டிருக்கிறான், அந்த மண்ணுக்குள் இருக்கிறான். திடீரென்று சொல்லி ஒரு வெளிச்சம் அவன் மேல் படுகிறது, மின்னலை போல.
அடுத்து ஒரு சத்தம் கேட்கிறது, காபு எழுந்து ஓடு, காபு எழுந்து ஓடு. இவன் ஃபுல்லா மண்ணுக்குள் புதைக்கப்பட்டிருக்க, எப்படி ஓடுறது? சத்தம் வந்த உடனே இவனுக்குள்ள ஒரு அசைவு வந்துச்சு. என்ன நடந்ததுல ஒரு பலன் அவனுக்குள்ள வந்து கொஞ்சம் மண்ணை அசைத்தான். சரீரத்தை அசைக்கும் பொழுது அந்த மண் அப்படியே கொஞ்சம் லூஸ் விட்டு ஃப்ரீ ஆச்சுது. வெளியே வந்துட்டாப்ல. பின்னிட்டு பார்க்காம ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஓடிக்கொண்டே பின்ன எந்த ஒரு காரியம் திரும்பி கூட பார்க்கல. ஓடி 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 இரவெல்லாம் ஓடி ஒரு இடத்துல மயங்கி விழுகிறான். அந்த வழியா அடுத்த நாள் காலையில் ஒரு விவசாயி போகும்போது அந்த பையனை பார்க்கிறார். முகத்தில் தண்ணி தெளித்து மயக்கம் தெளிந்து வீட்டிற்கு அழைத்துட்டு போய் ஆண்டவருக்குள் நடத்துகிறான். ஒரு நாள் ஒரு வல்லமை பெற்ற மகிமையான ஊழியத்தை செய்கிற ஒரு மனிதனா மாறுகிறான். பேர் சாமுவேல் மோரிஸ் என்று சொல்லி வைக்கிறார்கள். இந்த பூமியில அந்த வாலிபன் வாழ்ந்தது 21 வயசு மட்டும்தான். ஆனா அசைச்சிட்டு போன அந்த அளவு அபிஷேகம், அந்த அளவு வல்லமை, அந்த அளவு மகிமை வெளிப்பட்டு திரளான தினங்கள் கர்த்தர் பக்கம் திருப்பப்பட்டாங்களா? அவன் செய்தது ஒன்றே ஒன்றுதான், பின்னிட்டு பார்க்கவில்லை. ஜீவன் தப்பா ஓடிப்போன்னு சொல்லும் பொழுது ஆபத்துல மாட்டிட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தாமதித்தால் எறும்புகள் தன்னை சாப்பிட்டு ஜீவனை போய்விடும். ஆனால் ஆண்டவர் கிருபை கொடுத்து ஒரு வார்த்தை சொன்னார், கீழ்ப்படிந்தான், அந்த ஆபத்தில் தப்பினான். அதோடு மட்டுமல்ல, ஒரு மகிமையான ஊழியத்தை செய்துட்டு ஓட்டத்தை முடித்தான். சிறு வயதில மறித்தாலும் இன்று வரை சரித்திரம் படைத்ததை இன்னைக்கு எல்லோரும் சொல்லுகிற அளவுக்கு ஒரு சகாப்தத்தை ஏற்படுத்திவிட்டு போய்விட்டான். நமக்கும் ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஓடிக்கொண்டே இருப்போம், உட்கார்ந்து விடாதீர்கள். பிரச்சனை, பாடுகள், நெருக்கங்கள் இருக்கும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான பாதைகள் இருக்கும், பாடுகள் இருக்கும். ஆனா ஓடிட்டே இருந்தோம்னா அதை தாண்டி அடுத்த இடத்துக்கு போயிருவோம். செங்கடல் வந்தா அடுத்து தாண்டக்கூடிய வழியை கொடுப்பாரு. வனாந்திரம் வந்தா அடுத்த ஒரு ஏலிம் வரும், அங்க நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். திருப்பி அடுத்தால ஒவ்வொன்றாய் அழகா கொண்டு போவார். தாழ்த்தியாளர்கள் ஒப்பு கொடுப்போமா? எங்கள் அன்பின் தகப்பனே, புதிய நாளை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அநேக நேரத்தில் பாடுகள், பலவீனங்கள் ஓட்டத்தை தடுத்து நிறுத்தி விடுகிறது. சோர்ந்து போய் உட்கார்ந்து விடுகிறோம். பின்னிட்டு பார்க்க நேரிடுகிற அப்படி அல்ல. எந்த சூழ்நிலை பின்னிட்டு பார்க்காதபடி நாங்கள் முன்னேறி செல்லத்தக்கதாய், முன்னோக்கி ஓடத்தக்கதாய், முன்னானவைகளை நாடத்தக்கதாய், மேலானவைகளை தேடத்தக்க பாக்கியத்தை கொடுக்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் சோர்ந்து போய் இனி என்ன செய்வது, இப்படி இருக்கிறதுன்னு சொல்லி உட்கார்ந்து புலம்போதை காட்டிலும், சிந்தித்துக் கொண்டிருப்பதை காட்டிலும் அதை தூக்கி போட்டுவிட்டு எழுந்து தொடர்ந்து உம்மை பின்பற்றி தேமித்த பாதையில் ஓட உதவிச்சு தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க துதி கனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பின்னிட்டு பார்க்கிறதை ஆண்டவர் விரும்ப மாட்டார். முன்னோக்கி ஓடுவோம். காரியங்களை ஆண்டவர் சாதகமாய் மாற்றிக் கொடுப்பதோடு மட்டுமல்ல, ஆபத்திலிருந்தும் தப்பித்துக் கொள்ளாது ஏதுவாக இருக்கும். சிந்தனையோட நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். வேதனை, நெருக்கம், இன்னல்கள், இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை, நெருக்கம், இன்னல்கள், இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ இருக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ இருக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன்.